இந்த வீடியோவில் எத்தனை பேர் சிவபெருமானை பார்த்தாச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த கட்டம் போட்டிருக்க அந்த இடத்துல அந்த கருப்பு கலர், அதாவது சந்திரனோட பக்கத்தில் அந்த கருப்பு கலராக தெரியுற இடத்துல அப்படியே ஒத்து பாருங்கள். அது இருட்டு, அதாவது அந்த மேகம் வந்து கலரு சேஞ்ச் ஆக சிவபெருமானுடைய முகம் உங்களுக்கு அப்படி தெரியும். அதிலே ஒத்து பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் தெரியும் அது. இதே வீடியோ நான் அதாவது இந்த வீடியோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் பாப்பா எடுத்தது. நான் இப்போது சந்திர பகவானை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற டைமில் நான் கோவிலுக்கெல்லாம் அன்றைக்கி போகலை, வீட்டில் இருந்தேன். சந்திர பகவானை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு சந்திர பகவானோட பக்கத்திலே அந்த இருட்டாக இருக்கிற அந்த மேகத்துக்கு இடையில் வந்து சிவபெருமானோட முகம் அப்படியே தெரிஞ்சது. அப்போ அது நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தது. அப்போ அதில் வந்து எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது, நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தது. அப்போ நான் சரி அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடும்போது இதுக்கு அது பாகி இருக்கிற யாராச்சும் இருந்தால் அவங்கள பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது ஒரு ஆள் டவுட்டு கேட்டிருந்தது, மார்க் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் மார்க் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது ஒரு டைம் கூட போட்டேன். அதிலும் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அப்போ அந்த கமெண்ட்டுக்கு தான் நான் ஆன்சர் மாதிரி தான் இந்த வீடியோ போட்டிருக்குது. பாருங்கள், உங்கள் எத்தனை பேர் சிவபெருமானோட முகம் இதில் தெரியுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ இயற்கை தான் கடவுள் நண்பர்களே. நம்ம சாமியை பார்த்து தேடி எங்கெங்கேயோ போகிறேன், ஆனால் இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் சிவபெருமான்.